ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. நம்ம கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம கதை நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும். இன்னொன்று, நம்ம கதைக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது சுமார் 10 நிமிடங்கள். அப்போ இந்த கதை எவ்வளோ வேல்யூபிளான கதையாக இருக்கணும். சரி, அப்படியாப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க. என்னன்னா, நம்ம கதையோட சிம்பிள் டாபிக் அண்ட் டைட்டிலை பார்ப்போம். நம்ம கதையை வந்து ஷார்ட் ஸ்டோரியாக பார்த்தா நம்ம கதையில் சுமார் 4 கதாபாத்திரங்கள் இருக்குங்க. அதாவது அப்பா, அம்மா, பையன். பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு. அதாவது மாமியார், மருமகள், மாமியார், மாமனார், மருமகள், மகன் 4 பேர் இருக்காங்க. சரி, இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம மாப்பிள்ளை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போன இடத்துல ஒரு மாதம் தங்குற மாதிரியான சுச்சுவேஷன் அமையுது. அந்த நேரம் வந்து மாமியாரும் வீட்டில் இல்லை. அந்த நேரம் யாருன்னா மருமகளும் மாமியாரும் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்தது, மாமனாருக்கும் மருமகளுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இது. நடந்ததெல்லாம் நம்ம பையனுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கதை தான். இந்த கதை வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. நம்ம ஃபேமிலியில் அப்பா, அம்மா, பையன். இது ஒரு காமனான ஒரு ஃபேமிலி தான் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ரொம்ப ஹை ஸ்டைலான ஃபேமிலிலாம் கிடையாது. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இந்த பையன் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறான். அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் கூட அவனுக்கு தொடர்பு ஏற்படுது. அவங்களும் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. அது வந்து போகிற போக்கில் லவ்வாக மாறுது. அது லவ்வாக மாறும்போது சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான், ஓகே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது வீட்டில் 2 பேர் வீட்டில் சண்டை நடக்குது. அதையும் மீறி கல்யாணமும் நடக்குது. சரி, கல்யாணம் நடந்தும் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ரொம்ப சந்தோஷமாக ஓடுது. சந்தோஷமாக ஓடும்போது தான் என்னென்னா, இந்த பையனோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. இப்படி இறந்த உடனே இந்த பையன் ரொம்ப உடைஞ்சு போயிடுறான். அதே மாதிரி இந்த பையனுக்கு திடீர்னு வேலையை வந்து பறி போகுது. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி அப்பா, அம்மா, இவன் ஒய்ஃப் 4 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்க. இப்போ இவன் வேறு வழியே இல்லாமல் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஆகுது. அந்த இடத்துல சுமார் 1 மாதம் வேலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறது தெரில. இன்னொன்று அவன் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம கதையில் அவன் போயிட்டான். இப்போ யார் யார் வீட்டில் இருக்கா? மாமனாரும் மருமகளும் தான் வீட்டில் இருக்காங்க. இப்போ என்ன நடந்ததுன்றது தான் கதை. சரி, நம்மால் எங்கே வெளில வேலைக்கு போகிறான்னா, இப்போ இந்த பையன் வந்து வெளியில் வேலைக்கு போகிறான். அங்கே போன இடத்த 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகியோ மாத கணக்கில் ஆகும்போதும் இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் மாதமாகல. இதை வந்து அந்த பொண்ணு வந்து அதிகமாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறது இல்லைன்றத நம்ம மாமனார் கவனிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு மாமனார் மேலேயே ஒரு ஆசை விழுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமனார் வந்து அவங்க மனைவி, அதாவது அவங்க மாமியாரை வந்து தாங்குன்னு தாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? என்னென்னா, ஒரு பார்த்து நடங்க, அவங்களுடைய பாத்ரூமை கூட அவர் எடுத்து க்ளீன் பண்ணுற அளவுக்காக ஒரு பாசமுடைய ஆளாக இருந்திருக்காரு. ஆனால் இவங்க கணவர் வந்து இப்படி இல்லாததுனால வந்து இவங்க ரொம்ப வருத்தமாக்கி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இது வாழ்க்கை, நம்ம கணவர் வந்து இப்படி நம்ம கவனிச்சிட்டாங்க, ஆனால் அவங்க அப்பா அம்மாலாம் இப்படி இருந்திருக்காங்களே அப்படின்ட்டு. இன்னொன்று, அவருக்கும் வந்து மாமியார் மேலே ரொம்ப இஷ்டம். ஆனால் இப்போ அவர் கணவர் இறந்ததுனால நம்ம மனைவி இறந்ததுனால நம்ம மாமனார் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆறுதல் சொல்கிறதுக்காக அன்னைக்கு மருமகள் போய், "பாபு, அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்கள் ஏன் மாமா கவலைப்படுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது தான், அப்போ வந்து நம்ம மாமனார் கேட்குறாரு, "சரிம்மா என்ன விடுமா, நீங்கள் என்னதாம்மா கதை, என்னதாம்மா ஆச்சு உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம மருமக சொல்கிறாங்க, "இல்லைம்மா, அதுதான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் செட் ஆகலைன்ற மாதிரி சொல்லும்போது தான் மாமனார் வந்து ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இந்த பொருள்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப டீசெண்டாக வந்து சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம்
அவர் போயிட்டு ரிலாக்ஸாக இருக்கார். நம்ம பொண்ணுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஏன்னா இவங்க கணவர் இப்போ இல்லை. கணவர் வீட்டை விட்டு போய் 15 நாள் ஆகுது. இவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, கல்யாணம் பண்ணால் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஸோ வந்து எதுவுமே இல்லாதது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது தான் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டில் இது இது நமக்கு செட் ஆகாது. நம்ம கணவர் வந்து அங்கே போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இன்னும் வாரத்துக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. எனக்கு நீ ட்ரெஸ்லாம் கொரியர் பண்ணிடு, இங்கே நல்ல சம்பளம் நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னு. இப்போ இந்த பெண் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 15 நாள் 20 நாள்லேயே நம்ம கல்யாணம் ஆகி விட்டு போயிட்டாரு. இது செட் ஆகாது. நம்ம கணவருக்கு பதிலாக அதே இடத்துல கணவர் வர வரைக்கும் ஒருத்தவங்கள வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது யாரை வந்து யோசிக்கிறாங்க, இவங்க என்ன தான் பண்ணுறதுன்ட்டு பார்த்தா யாரும் வந்து இவங்களுக்கு ஆள் இல்லை. சரி, யோசித்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம வெளியில் ஒருத்தவங்க கிட்ட போய் வர்றது வந்து ரொம்ப தவறான ஒரு பழக்கம். இன்னொன்று, நம்ம குடும்ப மானம் என்பது போயிடும், ரொம்ப அசிங்கமாக போயிடும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு நியர்பையில் இருக்கிறவங்க தான் நமக்கு இதுக்கு சூட் ஆவாங்க. அது தப்பு தான். பட் நமக்கு யோசித்தா இது நம்ம தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம சைட்லேருந்து யோசிக்கும்போது நம்மளுடைய திருப்திக்கு தானே நம்ம யோசிக்கிறோம். அதனால் இது நமக்கு தப்பு வந்து இல்லாத மாதிரி தான் தெரியும். கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் அங்கே வெளில வந்து பார்த்தா மாமனார் உட்காந்துருந்தார். அவங்க மாமனார் வந்து நம்ம மருமக பார்க்குறா. என்னென்னா, மாமனார் தான் இதுக்கு கரெக்டான விஷயம். ஏன்னா மாமனாருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி இருக்குது. அவர் மனைவியை வந்து அவ்வளோ தாங்கிட்டு இருந்தார். நம்ம இவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் அதுக்கு ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் போகிறாங்க. போயிட்டு மாமா நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்டுட்டு எல்லாமே சொல்கிறாங்க. மாமா இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமான்னு சொல்லி, இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பையன் வந்து இப்படி தான், அதனால் இந்த மாதிரி குழந்த இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லும்போது அவர் ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நம்ம பையன் வீணாக்கிட்டானே, நம்மளால தானோ இந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி வந்து இந்த பொண்ணு வந்து இவருடைய ஒய்ஃபை பற்றி பேசி இவர் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு அன்னைக்கு கேட்குறாரு, இந்த மாதிரி சொல்லும்மா இப்போ உனக்கு என்னதாம்மா உதவி வேணும்ன்ட்டு கேட்கும்போது இவங்க ஒன்று கேட்குறாங்க, அம்மா எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. என்னம்மா உதவி வேணுன்ற போது கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரின்ட்டு. சரி, ஓகே. இந்த இது அவங்க அடுத்தது என்ன விஷயத்த சொல்கிறாங்க, அதுக்கு அவங்க மாமனார் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கலையா அப்படின்ற கதை வந்து அடுத்ததாக பார்ட் 2ல் இருக்குது. இந்த கதை வந்து இவ்வளோ தான். சரி, பார்ட் 2ல் என்ன வருதுன்றத சிம்பிளாக சொல்லிட்டோம்னா, பார்ட் 2ல் என்னென்னா, அவங்க 2 பேரும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் எப்படி இருக்காங்க, யாருனால இருக்காங்க, அந்த 2 பேர் யார் அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல நேரத்தில் சந்திப்போம். நன்றி.